ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். திஸ் இஸ் ரஞ்சிதா ஃப்ரம் வாவ் மன்மனம். இன்றைக்கி நம்மளோட மாடி தோட்டத்தில் காய்ச்ச பாவக்காலேருந்து நம்ம விதை எடுக்கலாம். விதை எடுத்து அடுத்து நம்ம பாகக்காய் கொடி வளர்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மாடியிலேயே எடுத்ததில் நான் எடுக்கணும்னு நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். ஸோ இது ஒரு 3வது 4வது பாகக்காய் தான் இது. ஸோ ஆனால் இது தான் கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த பாகக்காயெல்லாம் விதை முத்தவே இல்லை. ஸோ அதை நம்ம இன்றைக்கி எவ்வளோ விதை கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாவக்காவும் டேஸ்ட்டு நல்லா இருக்குது. ரொம்ப கசப்புத்தன்மையும் இல்லாமல், கசப்புத்தன்மையே இல்லை, பாவக்காய்னாலே கசக்க தான் செய்யும். பட் ஆனால் இது ரொம்ப நல்லாவே இருக்குது. டேஸ்ட்டும் இருக்குது, கசப்போடு சேர்ந்து டேஸ்ட்டும் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இதில் ஓரளவுக்கு நமக்கு நிறையாவே விதைகள் இருக்குது. நினச்சதை விட அதிகமாகவே விதைகள் இருக்குது. நான் ஒரு 5-6 விதை இருக்கும் அப்படின்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விதை தான் கிடச்சது எனக்கு, ஒரு பாவக்காய், பெரிய பாவக்காவிலையே. ஸோ அதனால் இப்போ யோசித்தேன், பார்த்தா இதில் நிறையாவே இருக்குது விதை. எல்லாமே நல்லா முத்தி நல்ல குவாலிட்டியான சீட்ஸாக நமக்கு இதில் இருக்குது. அதில் அந்த மேலே இருக்கிற அந்த தொலியை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டா பலன்னு உள்ள ஏதோ கழுவி வச்ச மாதிரி இல்லை எண்ணெய் தடவி வச்ச மாதிரி விதை இருக்குது. விதைகள் அவ்வளோ குவாலிட்டியான விதைகளாக இருக்குது. ஏன்னா நம்ம இது வரைக்கும் விதைகள் போட்டு பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நமக்கு தெரியுது ஓரளவுக்கு. ஸோ இது ஒரு ரொம்பவே நல்ல விதை. நம்ம அதை ஒன் பை ஒன்னாக நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடி பாகக்காய்க்கே நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஏன்னா நிறைய பாகக்காய் விதை போட்டு 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 பாகக்காய் கொடியே வரவே இல்லை. என்னடா இது, வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு தடவை பாகக்காய் செஞ்சு சாப்பிட்றதுக்காகவாது நமக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் எல்லாமே மேக்ஸிமம் நம்ம அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு வர மாட்டேங்குது, மேபி நமக்கு தெரியலை. ஸோ நம்ம கற்றுக்குறோம் டே பை டே அது எப்படி இது பண்ணுறதுன்ட்டு, இப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால பாகக்காய்க்குமே நமக்கு இந்த ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ தான் நம்ம பாகக்காவே எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதனால் இதுவுமே நமக்கு ரொம்ப டிலே ஆகி ஓரளவுக்கு கிடச்சது தான். போட்ட உடனேலாம் நமக்கு வரல, போட்ட உடனே காயும் வரல. ஸோ பாவக்காவுமே நம்மளோட மாடி தோட்டத்தில் நமக்கு அது ப்ரெஷியஸான ஒரு வெஜிடபிள் தான். அதுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஸோ அப்படி இருக்கிறப்போ எல்லாமே நம்ம மாடியிலேருந்து எடுக்கணும், இப்போ இதுவும் எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதே மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா, ஒரு வாரம் வாங்கினோன்னா அடுத்து 2 வீக்ஸ் பாவக்காய் வாங்க மாட்டோம் வீட்டில். அப்படி இருக்கிறப்போ நம்ம இது மாடியில் கிடைச்சது அப்படின்னா எல்லா வாரமுமே நம்ம ஒரு தடவை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது தான். பட் நமக்கு இப்போ நிறையாவே பாகக்காய் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. வீக்லி 2 பொரியல் வர்ற மாதிரி நமக்கு பாகக்காய் வந்துட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறையா காய் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். விதைகள் பார்த்திங்கன்னா இவ்வளோ விதைகள் இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் கூட விதைகள் எடுக்காமல் இருக்குது அந்த இன்னொரு பாகத்தில். அதையும் சேர்த்து எடுக்கணும். இவ்வளோ விதைகள் இருக்குது, அதையும் நம்ம எடுக்கணும். எடுத்துட்டு இதுக்கப்புறம் பாகக்காய் விதை நம்ம வெளியில் எங்கேயுமே வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கே விதை இருக்குது. அதே மாதிரி மற்றதெல்லாம் விதைக்கு விடணும். ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. காயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளே இருக்கிற விதையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில மற்ற காய்கள்லாம் விதைக்குன்னு விட்டால் தான் அந்த காயை அப்படியே நம்ம விட்டுறோம். ஏன்னா அது ரொம்ப முத்துனதுக்கப்புறம் தான் அது விதை எடுக்க முடியும். பட் இதில் அப்படி கிடையாது. காய் சாப்பிட்ற பருவத்திலே நம்ம எடுத்தால் கூட அதில் நமக்கு விதை இருக்குது. ஸோ காயை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ கிட்டத்தட்ட 30 விதைகள் கிட்ட நமக்கு பாகக்காய் விதை நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்பவே ஹாப்பி. இதுக்கப்புறம் நம்ம பாகக்காய் விதைக்குன்னு நம்ம எந்த காசுமே செலவு பண்ண வேண்டியதில்லை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வாவ் மன்மனமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.